गाइस இன்னைக்கு வந்து நாங்க பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ வந்து பீஸா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ வந்து உங்களோட இதை போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இன்றைக்கும் நான் எங்கள் பாட்டியோட தான் சமைக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடாகணுன்னே இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து எவ்வளோ வேணுமோ, டீப் ஃப்ரைக்கான எண்ணெய் எவ்வளவோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரைக்காக நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நீங்கள் பண்ண மசாலாவோட பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் வந்து நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கன்னா டீப் ஃப்ரைக்காக அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா இதுக்காக பாட்டி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்கணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஃப்ரை, இந்த மாதிரி ஃப்ரையாக இருக்கணும், இந்த மாதிரி ஃப்ரைடு இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது இதெல்லாம் இருக்காங்க, நான் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ தங்கச்சி வந்துட்டா, பபிள்ஸ் வச்சு விளாட்றா கைஸ். அவளே செஞ்சது. ஊதி காட்டு. இப்போ பபிள்ஸ் வச்சு விளாட்றா. இன்னொன்று பண்ணுறோம் பாருங்கள். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை பார்க்கலாம். என்ன பண்ணுற பாருங்கள். இதை தான் பண்ணுவோம். நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் விடுவாங்க. ஆனால் பெருசாக விடுவோம் பாருங்கள். பெருசாக வருவா. இப்படி பண்ணால் உடஞ்சிருச்சு கைஸ். இப்போ அதை பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு. கையிலே பபிள்ஸ் விடுவாங்க. நான் தான் சொல்லி கொடுத்தேன். இது என்னோடய பபிள்ஸ், நானே செஞ்சது. பார்க்கலாமா? எல்லாம் பறந்து போச்சு. அம்மா கிட்ட வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இதுதான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரசம் ரெடி ஆகுது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பபிள் பண்ணியிருக்கோம். உடச்சிட்டா ஒரு பெரிய பபிள். இந்த தண்ணியை வச்சு நாங்கள் பண்ணோம். உடச்சிட்டோம். பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நீட்டாக இருக்கட்டும். அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு இவ்வளோ எண்ணெய் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. சூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இது இன்னும் இதாகட்டும். அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை ஆட் பண்ணி கட் பண்ணி வச்ச பூண்டை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நீட்டாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு அது மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஓகே. இப்போ பச்சை மிளகாவில் மிளகா சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் லஞ்சாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க கொஞ்சோண்டு மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகா போட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து கிண்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டுங்க.
அப்புறம் ரைஸ், நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மசாலா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோ வந்து இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் சுட சுட பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கெச்சப் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சுட சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பாய்.